இன்றைய நல்ல நேரம், பஞ்சாங்கம், பரிகாரம், ராசி பலன்கள், ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி சிறப்பு வழிபாடு. ஸ்ரீராம ஜெயம். ஓம் நம சிவாய வாழ்க. வாழ்க வளமுடன் நலமுடன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு நாளையும் நாம் எப்படி தொடங்குகின்றோம் என்பதில்தான் அந்த நாளின் வெற்றியே அடங்கியிருக்கின்றது. நல்ல நேரத்தில் இறை வழிபாட்டோடு ஒரு செயலை தொடங்கினால் அது நிச்சயம் நன்மையில் முடியும். அந்த வகையில் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கம், விசேஷமான நரசிம்ம ஜெயந்தி வழிபாடு, எளிமையான பாட்டி வைத்தியம் மற்றும் உங்கள் ராசிக்கான பலன்கள் ஆகியவற்றை இந்த பதிவில் முழுமையாக காணப்போகின்றோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். முதலில் இன்றைய பஞ்சாங்கம். இன்று ஏப்ரல் 30, 2026 வருடம், பராபவ ஆண்டு, சித்திரை மாதம் 17ஆம் தேதி, இனிமையான வியாழக்கிழமை. திதி இன்று சதுர்தசி திதி இரவு 9:50 வரை உள்ளது. அதன் பிறகு முழு நிலவான பௌர்ணமி திதி தொடங்குகின்றது. நட்சத்திரம், இன்றைய நட்சத்திரம் சித்திரை. யோகம் இன்று சுபகாரியங்கள் செய்ய உகந்த சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை இருக்கின்றது. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை இருக்கின்றது. இந்த நேரங்களில் புதிதாக எதையும் பணிகளை தொடங்க வேண்டாம். குளிகை இன்று காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. கரணம் பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. அடுத்ததாக இன்றைய நல்ல நேரம். பகல் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை நல்ல நேரம் இருக்கின்றது. நேயர்களே, மாலையில் நல்ல நேரம் இல்லை, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று பகல் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை மட்டுமே நல்ல நேரம் இருக்கின்றது. இன்றைய சூரிய உதயம் காலை 5:58 மணிக்கு. அடுத்ததாக சூலம். இன்று சூலம் தெற்கு திசை. எனவே தெற்கு திசை நோக்கி பயணம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. அல்லது மீறி அவசியமான பயணம் என்றால் தைலம் எடுத்துக்கொள்ளுங்கள். சிறிது தைலம் தடவிவிட்டு பிறகு செல்வது நல்லது. இன்றைய சந்திராஷ்டமம். இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் பூரட்டாதி. எனவே பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்று புதிய முயற்சிகளை தவிர்த்து இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. இன்றைய விசேஷம் மற்றும் வழிபாடை பார்ப்போம். இன்று ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை நாம் தரிசிக்கப்பட வேண்டும். ஏனெனில் இன்று ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி. இன்றைய நாளின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் இன்று சுப முகூர்த்த தினம் மற்றும் ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி. அசுரனான இரண்ய கசுபை அழித்து தனது பக்தனான பிரகலாதனை காக்க மகாவிஷ்ணு எடுத்த அவதாரமே நரசிம்ம அவதாரம். எங்கும் நிறைந்திருக்கும் இறைவன் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்பதை உலகிற்கு உணர்த்திய நாள் இதுதான். சரி, இன்றைய நாள் நாம் என்ன செய்ய வேண்டும்? நரசிம்மரை எப்படி வழிபட வேண்டும்? இன்றைய தினம் அசைவ உணவுகளை தவிர்த்து விரதமிருந்து நரசிம்மரை வழிபடுவது மிகவும் சிறப்பானது. நரசிம்மர் உக்கிரமான தெய்வம் என்பதால் அவரது கோபத்தை தணித்து குளிர்விக்க அவருக்கு
பானகம் நிவேதனமாக படைக்க வேண்டும். இந்த பானகம் என்பது வெல்லம், சுக்கு, ஏலக்காய் சேர்த்த இனிப்பான நீர். பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி ஓம் நரசிம்ஹாய நமக என்ற இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கலாம். அல்லது நரசிம்ம கவசம், நரசிம்ம அவதார கதைகளையும் படிக்கலாம். சரி, இந்த நரசிம்ம ஜெயந்தியை நேரத்தில் நரசிம்மரை வழிபட்டால் என்ன பலன்கள் கிடைக்கும் தெரியுமா? ஸ்ரீ நரசிம்மர் மற்றும் லக்ஷ்மி நரசிம்மரை மனமுருகி வழிபட்டால் தீராத கடன் தொல்லைகள் அகலும். பில்லி சூன்யம் போன்ற திருஷ்டிகள் விலகும். எதிரிகளின் தொல்லைகள் நீங்கி குபேரனுக்கு நிகரான செல்வமும் எந்த ஆபத்தும் வராதபடி பாதுகாப்பும் கிடைக்கும். இன்றைய கோவில் பரிகாரம். அடுத்ததாக இன்றைய கோவில் பரிகாரத்தை பார்ப்போம். இன்று நாம் தரிசிக்க வேண்டிய திருத்தலம் திருவெரும்பூர் எறும்பீஸ்வரர் கோவில். திருச்சியில் அமைந்துள்ள இந்த தலம் மிகவும் புகழ்பெற்ற ஒரு சிவன் கோவிலாகும். இதன் சிறப்பு என்ன தெரியுமா? தேவர்கள் அனைவரும் நரகாசூரனிடந்து தப்பிக்க எறும்பு வடிவம் எடுத்து இத்தலத்தை இறைவனை பூஜித்தார்களாம். எறும்புகள் எளிதாக தன் மீது ஏறி பூஜை செய்ய வசதியாக சிவபெருமான் தனது தலையை சற்று சாய்த்து அருள்பாலித்தார் என்பது இதனுடைய தல வரலாறு. சரி, இதற்கு என்ன பரிகாரம் உண்டு? என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? எறும்பு என்றாலே சுறுசுறுப்புக்கு பெயர் போனது. வாழ்வில் எதிலும் ஈடுபாடின்றி சோம்பேறித்தனமாக இருப்பவர்கள், எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதில் தேக்கம் இருப்பவர்கள் இந்த எறும்பீஸ்வரரை தரிசித்தால் சோம்பல் நீங்கி வாழ்வில் சுறுசுறுப்பும், செய்யும் தொழிலில் மாபெரும் வெற்றியும் கிடைக்கும். இன்றைய ஆன்மீக நிகழ்வுகள். இன்றைய தினத்தில் ஆன்மீக நிகழ்வுகள் தமிழகமெங்கும் இருக்கின்றன. அதில் சிலது மட்டும் இப்போது பார்ப்போம். மதுரை சித்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கள்ளழகர் கள்ளர் திருக்கோலமாய் தல்லாக்குளத்தில் எழுந்தருளி எதிர் சேவை சாதிக்கும் கண்கொள்ளா காட்சி இன்று நடைபெறுகின்றது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் ஸ்ரீ சிவபெருமான் வெள்ளி ரிஷப வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு இன்று அருள்பாலிக்கிறார். தூத்துக்குடி ஸ்ரீ சங்கர ராமேஸ்வரர் திருக்கோவிலில் பிரம்மாண்டமான தேரோட்டம் இன்று மிக சிறப்பாக நடைபெறுகிறது. வாய்ப்புள்ளவர்கள், அருகில் உள்ளவர்கள் இந்த தெய்வங்களை தரிசித்து அருள் பெறுங்கள். அடுத்ததாக இன்றைய பாட்டி வைத்தியம். இன்றைய அவசர உலகத்தில் அதிக நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்வதாலோ அல்லது திடீரென அதிக பளு தூக்குவதாலோ பலருக்கும் தசைப்பிடிப்பு ஏற்படுகிறது. இதற்கு ஒரு எளிய தீர்வு உண்டு. தசைப்பிடிப்பு மற்றும் சுளுக்கு உள்ள இடத்தில் சிறிதளவு கிராம்பு எண்ணெய், இதை தேங்காய் எண்ணெயுடன் இலேசாக கலந்து மிதமாக சூடாக்கி தடவி மெதுவாக மசாஜ் போல செய்து பாருங்கள். கிராம்பில் உள்ள மருத்துவ குணங்கள் நரம்புகளில் உள்ள வீக்கத்தை குறைத்து தசைப்பிடிப்பு வலியை உடனடியாக போக்கி நல்ல நிவாரணம் தரும். அடுத்ததாக இன்றைய ராசி பலன். மேஷம். இன்று செயல்களில் சற்று தாமதம் ஏற்படலாம். எதிலும் பதற்றப்படாமல் பொறுமையோடு செயல்படுவது வெற்றியை தரும். ரிஷபம். பணியிடத்தில் சிறு சிறு எதிர்ப்பு வரலாம். விவாதங்களை தவிர்த்து நிதானமாக பேசுவது நல்லது. மிதுனம். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் தேடி வரும் இனிய நாள் இது.
கடகம், குடும்ப தேவைகளுக்காக செலவு அதிகரிக்கலாம். எனவே திட்டமிட்டு செலவு செய்வது வீண் விரயத்தை தடுக்கும். சிம்மம், வியாபாரம் மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் மகிழ்ச்சியான நாள் இன்று. கன்னி, நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த பண வரவு இன்று உங்கள் கைகளுக்கு வந்து சேர்ந்து உங்களை மகிழ்விக்கும். துலாம், கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வரலாம் என்பதால் விட்டு கொடுத்து சென்று பொறுமையை காப்பது அவசியம். விருச்சிகம், நீங்கள் இன்று கையில் எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியடைந்து மனதில் பெரிய நிறைவு ஏற்படும். தனுசு, புதிய தொழில்நுட்பங்கள் அல்லது கலைகளை கற்றுக்கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். மகரம், லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த நாளாக இன்று இருப்பதால் தனம் தாராளமாக வந்து சேரும். சேமிப்பும் அதிகரிக்கும். கும்பம், நீண்ட நாளாக மனதில் இருந்த குழப்பங்கள் இன்று தீர்ந்து முழுமையான நிம்மதி பிறக்கும். மீனம், அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு மேலதிகாரியின் பாராட்டு கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. என்ன நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் மிகவும் சிறப்பான நாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஓம் நம சிவாய. வாழ்க வாழ்க வளமுடன் நலமுடன். தினமும் ஆன்மீக தகவல்கள், பஞ்சாங்கம் மற்றும் ஜோதிட பலன்களை தெரிந்து கொள்ள நமது மகா மீடியா டிவி காணொளிகளை தினமும் காணுங்கள். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எப்போதும் எங்களுக்கு வழங்குங்கள். மீண்டும் நாளைய பஞ்சாங்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன். கே. மகாலிங்கம் ஐயர், அரகண்ட நல்லூர். நன்றி, வணக்கம்.